ஹாய் எவ்ரிஒன். இந்த வீடியோவில் வில்லியம் சாமர்செட் மாகம் எழுதின பிரின்சஸ் செப்டம்பர் அப்படிங்கிற ஷார்ட் ஸ்டோரியோடைய சம்மேஷன் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற நிறைய வீடியோஸோடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். வில்லியம் சாமர்செட் மாகம் இவர் 25th ஜனவரி 1874 16th டிசம்பர் 1965 வரைக்கும் வாழ்ந்த ஒரு இங்கிலீஷ் பிளே ரைட், நாவலிஸ்ட், ஷார்ட் ஸ்டோரி ரைட்டரும் கூட. இவர் ஒரு ட்ரெயின்டு ஃபிசிஷியனும் கூட. இவருடைய ஃபர்ஸ்ட் நாவலான லிசா ஆஃப் லாம்பத் 1897 எழுதியிருக்காரு. இது ரொம்ப ஃபேமஸ் நாவல். ஸோ இமீடியட்டாக நம்ம சாமர்செட் மாகம் அவர் ஃபிசிஷியனாக இருந்தார் இல்லையா, ஸோ அதை விட்டுட்டு ஃபுல் டைம் ரைட்டராகவே கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. சாமர்செட் மாகம் அவர் எழுதின ஷார்ட் ஸ்டோரிஸ் அப்புறம் நாவல்ஸ்க்கு ரொம்பவே ஃபேமஸான ஒரு பர்சனாலிட்டி அப்படின்னு சொல்லலாம். இப்போது இந்த பிரின்சஸ் செப்டம்பர் அப்படிங்கிற ஷார்ட் ஸ்டோரியோடைய சமேஷன் பார்க்கலாம். சிஎம் இப்போ தாய்லாந்து அப்படிங்கிற சொல்கிற ஒரு பிளேஸ். ஸோ ரொம்ப சென்ச்சுரிஸ்க்கு முன்னாடி அந்த சிஎம்ங்கிற பிளேஸில் ஒரு கிங் அண்ட் குவீன் இருக்கிறாங்க. அவங்களுக்கு நிறைய டாட்டர்ஸ் இருக்கிறாங்க. ஸோ குவீனுக்கு ஒரு கன்ஃபியூஷன் உண்டு. என்ன அப்படின்னா, நிறைய டாட்டர்ஸ் இருக்கிறதுனால அவங்களோட நேம்ஸை ஞாபகம் வச்சுக்க முடியல. ஸோ அதனால் கிங் என்ன டிசைட் பண்ணுறாரு அப்படின்னா, ஒவ்வொரு டாட்டர்ஸ்க்குமே ஒரு மந்தோடைய நேம் வச்சிடலாம். லைக் ஜான்வரி, ஃபெப்ரவரி, மார்ச் அப்படின்ட்டு சியாமீஸ் லாங்குவேஜில் நேம்ஸ் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. ஸோ யங்கஸ்ட் டாட்டருக்கு செப்டம்பர் அப்படிங்கிற நேம் வருது. இந்த சியாம் கிங் இருக்கார் இல்லையா, இவருக்கு ஒரு வினோதமான ஹேபிட் உண்டு. என்ன அப்படின்னா, அவருடைய பர்த்டேக்கு இவர் கிஃப்ட் கொடுப்பார். அதாவது யூஸ்வலாக பர்த்டே அப்படின்னா பர்த்டே பாய்க்கு அல்லது கேர்ளுக்கு நம்ம கிஃப்ட் ப்ரெசென்ட் பண்ணுவோம் இல்லையா. ஸோ இந்த சியாம் கிங் அவருடைய பர்த்டேக்கு கிஃப்ட் ரிசீவ் பண்ணுறதை விட கிஃப்ட் இவர் கொடுப்பார். ஸோ அது மாதிரி ஒரு பர்த்டே டைமில் இவர் கிஃப்ட் கொடுக்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்கும்போது இவரால் கொடுக்க முடியலை. யூஸ்வலாக பெரிய கிஃப்ட் கொடுப்பாரு. ஸோ அந்த பர்டிகுலர் பர்த்டே டைமில் ஒரு கிஃப்ட் கொடுக்கலாம் அப்படின்னு நினைக்கும் போது ஸோ என்ன டிசைட் பண்ணுறாரு அப்படின்னா, ஒவ்வொரு டாட்டர்ஸ்க்குமே ஒரு ஒரு பேரட், அதாவது ஒரு கோல்டன் கேஜில் ஒரு பேரட் கிஃப்ட் பண்ணிடுறாரு. ஸோ அந்த டாட்டர்ஸ் எல்லாமே ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறாங்க. அந்த பிரின்சஸ் இருக்காங்க இல்லையா, அந்த பிரின்சஸ் எல்லாமே ரொம்ப ஹாப்பியாக அந்த கிங் கிட்ட இருந்து அந்த கிஃப்ட்டை ரிசீவ் பண்ணிவிட்டு ஸோ ஒவ்வொரு நாளுமே ஒரு பர்டிகுலர் ஹவர், அதாவது ஒரு ஹவர் அந்த பேரட் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணி அந்த பேரட்டை பேசுகிறதுக்கு ட்ரெயின் பண்ணுறாங்க நம்ம பிரின்சஸ். ஸோ அவங்க கொடுத்த அந்த ட்ரைனிங்கில் எல்லா பேரட்ஸுமே என்ன சொல்லுவோம் அப்படின்னா, காட் சேவ் த கிங் அப்படிங்கிற ஃப்ரேஸை யூஸ் பண்ணுற அந்த ஃப்ரேஸை அந்த பேரட்ஸ் எல்லாமே அழகாக சொல்ல ஆரம்பிக்குது. அதே மாதிரி இன்னொரு ஃப்ரேஸ் லைக் பிரிட்டி பாலி, அந்த பாலிங்கிறது பொலிட்டீஷியன் அப்படிங்கிறத மீன் பண்ணோம். ஸோ பிரிட்டி பாலி அப்படிங்கிறத அந்த கிங்கை தான் டிஃபைன் பண்ணுற மாதிரி அந்த பிரின்சஸ் அந்த பேரட்ஸ்க்கு ட்ரெயின் பண்ணியிருப்பாங்க. எஸ்பெஷலி ஒரு 7 ஓரியண்டல் லாங்குவேஜஸில் அந்த பேரட்ஸ் அந்த ஃப்ரேஸஸை யூஸ் பண்ணுற மாதிரி பிரின்சஸ் ட்ரெயின் பண்ணியிருப்பாங்க. இந்த ஓரியண்டல் அப்படிங்கிறது ஈஸ்டர்ன் கண்ட்ரீஸை குறிக்கக்கூடிய ஒரு வேர்டு. ஸோ ஃபார் ஈஸ்ட் கண்ட்ரீஸில் உள்ள யூஸ் பண்ணுற அந்த லாங்குவேஜஸ், குறிப்பாக ஒரு 7 ஓரியண்டல் லாங்குவேஜஸில் அந்த பேரட்ஸ் பேசுகிற மாதிரி நம்ம பிரின்சஸ் அந்த பேரட்ஸ்க்கு நல்ல ட்ரைனிங் கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்படி போயிட்டு இருக்கும்போது ஒரு நாள் நம்ம பிரின்சஸ் செப்டம்பர் இருக்காங்க இல்லையா, அவங்க தன்னுடைய பேரட் கோல்டன் கேஜ்குள்ளே தான் போட்டு வச்சுருக்காங்க எல்லா பிரின்சஸும். அதே மாதிரி தன்னுடைய பேரட் கிட்ட போயிட்டு குட் மார்னிங் சொல்ல போகிறாங்க. அப்போ தான் என்ன தெரிய வருது அப்படின்னா, அந்த கேஜ்குள்ளே இருக்கிற பேரட் இறந்து போய் கிடக்குது. அந்த கோல்டன் கேஜ்குள்ளேயே இறந்து போய் கிடக்குது. ஸோ இதை பார்த்து அதை டாலரேட் பண்ண முடியாத நம்ம பிரின்சஸ் செப்டம்பர் ரொம்பவே அழுது ஃபீல் பண்ணுறாங்க. அவங்களுடைய மெய்ட் ஆஃப் ஹானர்னு சொல்லுவாங்க. அந்த மெய்ட் ஆஃப் ஹானர் யார் அப்படின்னா, பிரின்சஸை பார்த்துக்கிற சர்வன்ட்ஸ் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அவங்க கூட கண்ட்ரோல் பண்ணுறாங்க. லைக் இது நினச்சி நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணும்போது கூட அதை அவங்களால டாலரேட் பண்ணவே முடியல. ஸோ நம்ம அந்த மெய்ட் ஆஃப் ஹானர் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் ஸோ இமீடியட்டாக இந்த விஷயத்தை போய் குயின் கிட்ட சொல்லிடுறாங்க. ஸோ குயினும் இதை கேட்டுட்டு, இது என்ன சும்மா ஒரு நான்சென்ஸான ஒரு விஷயம், இதெல்லாம் ஒரு மேட்டரே கிடையாது, இதுக்கு போய் ஏன் பிரின்சஸ் செப்டம்பர் ரொம்ப ஃபீல் பண்ணுறா அப்படின்னு சொல்லி அவங்க இக்னோர் பண்ணிடுறாங்க. பட் அந்த குயின் என்ன சஜஷன் கொடுக்குறாங்க அப்படின்னா, லைக் இருக்கட்டும், அவள் அழுதுகிட்டு தானே இருக்கிறா, பரவாயில்ல, அவள் சாப்பிடாமல் இருந்தாலே அவள் அந்த ஃபீலிங்ஸ்லாம் ஒன்றும் செய்யாது, ஸோ அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி நம்ம மெய்ட்ஸ் ஆஃப் ஹானருக்கு ஒரு ஸ்ட்ராங் கமெண்ட் கொடுத்துட்றாங்க. ஸோ மெய்ட்ஸ் ஆஃப் ஹானருமே பார்ட்டிக்கு போகிற அவசரத்தில் பிரின்சஸ் செப்டம்பரை சரி நீங்கள் சீக்கிரம் தூங்க போங்க அப்படின்னு சொல்லி அவங்கள அந்த இடத்துல விட்டுட்டு நம்ம த மெய்ட்ஸ் ஆஃப் ஹானர் பார்ட்டிக்கு போயிடுறாங்க. என்ன தான் பிரின்சஸ் செப்டம்பருக்கு பசி எடுத்துக்கிட்டு இருந்தாலும் அந்த ஒரு மொமெண்ட், அந்த பேரட் இறந்து போச்சு இல்லையா, ஸோ அந்த மொமெண்ட்டை நினச்சி அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்கும்போது
பிரின்சஸ் செப்டம்பருடைய ரூமுக்கு வந்து ஒரு குட்டி பேர்டு ஒன்று வர்றதை பார்க்குறாங்க. அதாவது ஒரு பறவை ஒன்று வந்து அவங்களுடைய ரூம்குள்ளே வருது. அந்த பேர்டுடைய மொமெண்ட்டை பார்த்த உடனே, அதாவது அந்த பேர்டு வந்து பறந்து வந்து இவங்க ரூமில் அவங்களோட பெட்டில் அவங்க கூட பக்கத்தில் வந்து உட்காந்துருக்கு இல்லையா. ஸோ இதை பார்த்தோன்னே தன்னுடைய டியர்ஸ், தன்னுடைய அழுகைகள்லாம் தொடச்சிட்டு நல்லா எந்திரிச்சு உட்காடுறாங்க. நம்ம பிரின்சஸ் செப்டம்பருடைய ஆக்டிவிட்டியை பார்த்தோடனே அகெயின் அந்த பேர்டு என்ன பண்ணுது அப்படின்னா நல்லா பாட்டு பாட ஆரம்பிச்சிருதான். லைக் ஒரு ரொம்ப அருமையான ஒரு சாங் பாடுது. அந்த சாங்கில் என்னெல்லாம் டிஸ்கிரைப் பண்ணுது அப்படின்னா கிங்குடைய கார்டன், அப்புறம் அங்கே இருக்கிற அந்த வில்லோ ட்ரீஸ், அப்புறம் அங்கே பார்த்த வாட்டர், அப்புறம் கோல்டு ஃபிஷ்ஷு, அப்புறம் நிறைய விஷயங்கள் எல்லாம் அந்த பேர்டு வந்து அந்த சாங்கில் அழகாக பாடுது. ஸோ பேர்டு இவ்வளோ அழகாக பாடுறத பார்த்த உடனே அந்த பிரின்சஸ் வந்து ரொம்ப ஹாப்பியாக ஆயிடுறாங்க. அவங்களுக்கு அழுகைங்கிறதே வரல. ஸோ சாப்பிடாம பசியில் இருந்தாங்க இல்லையா, அந்த பசி கூட இப்போ அவங்களுக்கு எடுக்கிறதே இல்லை. ஏன்னா அந்த அளவுக்கு அந்த சாங் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது அப்படின்னு அவங்களே சொல்கிற அளவுக்கு அந்த பேர்டு வந்து பாடிடுது. இப்போ அந்த லிட்டில் பேர்டு வந்து அந்த பிரின்சஸ் செப்டம்பர் முன்னாடி ஒரு பவ் பண்ணிவிட்டு இமீடியட்டாக ஒரு கொஷின் கேட்குது. இந்த மாதிரி பேரட் வச்சுருந்த பிளேஸில் என்னையும் நீ வச்சு பத்திரமா பார்த்துக்குவியா அப்படின்னு சொல்லி கேட்குது. மோரோவர் அந்த அந்த பேர்டு வந்து அப்படி பேச கண்டினியூ பண்ணுது. என்ன சொல்லுதுன்னா, அந்த பேரட்டை கம்பேர் பண்ணும்போது நான் அவ்வளோ ப்ரிட்டிலாம் கிடையாது, நான் ரொம்ப அழகுலாம் கிடையாது, இருந்தாலும் நான் வந்து ஒரு நல்ல பாட்டு உனக்கு பாடுவேன், என்னுடைய வாய்ஸ் வந்து பேரட்டை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப ஸ்வீட்டாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிக்குது. இந்த லிட்டில் பேர்டுடைய இந்த வேர்ட்ஸை கேட்டவுடனே நம்ம பிரின்சஸ் செப்டம்பர் ரொம்பவே ஹாப்பியாக அப்படி கிளாப் பண்ணி தன்னுடைய சந்தோஷத்தை வெளிப்படுத்துகிறாங்க. இதை பார்த்த உடனே அந்த லிட்டில் பேர்டு அகெயின் அந்த பிரின்சஸுடைய பெட்டுக்கிட்ட அந்த பேர்டு வந்து உட்காந்துட்டு அந்த பிரின்சஸை தூங்கி வைக்கிற மாதிரி ஒரு பாட்டு பாடுது. அந்த பாட்டிலே நம்ம பிரின்சஸும் தூங்கிடுறாங்க. ஸோ நெக்ஸ்ட் டே நம்ம பிரின்சஸ் செப்டம்பர் தூக்கத்திலேருந்து முழிச்சு பார்க்கும்போதே அந்த பேர்ட் வந்து குட் மார்னிங் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷ் கொடுக்குறாங்க. இப்போ அந்த மெய்ட்ஸ் ஆஃப் ஆனர் இருக்காங்க இல்லையா, அந்த சர்வீஸ் பண்ணுவாங்க பிரின்சஸ், அவங்க வந்து பிரேக்ஃபாஸ்ட் கொண்டு வர்றாங்க. அந்த பேர்டுமே கொஞ்சம் சாப்பிட்டுக்குது. அப்புறம் அந்த அந்த பிரின்சஸ் குளிக்கிற அந்த பாத்லேயே அந்த பேர்டுமே குளிச்சிருது. இப்போ அந்த பேர்டு வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பாடுறத பார்த்து அந்த மெய்ட்ஸ் ஆஃப் ஆனர் ரொம்பவே சர்ப்ரைஸ் ஆகிடுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமாகுது. இந்த மாதிரி ஒரு ஸ்வீட்டான வாய்ஸில் ஒரு பாட்டு அவங்க எந்த பேர்ட் சிங் பண்ணியும் அவங்க கேட்டதில்லை. இதை பார்க்கும்போது பிரின்சஸ் செப்டம்பர் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ இது என்னுடைய பேர்டு, இதை பார்த்து நீங்கள்லாம் ரொம்ப சர்ப்ரைஸ் ஆகிறீங்க இல்லையா அப்படிங்கிற மொமெண்ட்டை பார்த்தோன்னே ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறாங்க. இப்போ நம்ம பிரின்சஸ் அகெயின் நான் அந்த பேர்ட் கிட்ட என்னுடைய 8 சிஸ்டர்ஸை உங்ககிட்ட காட்ட விரும்புகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி சொல்லிக்கிட்டே தன்னுடைய ரைட் ஹேண்டுடைய ஃபர்ஸ்ட் ஃபிங்கரை நீட்டும் போது அந்த பிளேஸ்க்கு அந்த ஃபிங்கர் ஷோ பண்ணாங்க இல்லையா, அந்த பிளேஸ்க்கு வந்து இமீடியட்டாக அந்த பேர்டு வந்து பறந்து வந்து உட்காந்துருது. இப்போ பிரின்சஸ் செப்டம்பரை ஃபாலோ பண்ணி அந்த மெய்ட்ஸ் ஆஃப் ஆனரும் கூட வர்றாங்க. ஸோ பிரின்சஸ் செப்டம்பர் அந்த பேர்ட் கூடயே பேலஸில் உள்ள எல்லா பிளேஸையும் சுற்றி காட்டுறாங்க. அப்புறம் ஒவ்வொரு பிரின்சஸையும் கூப்பிட்டு அந்த லிட்டில் பேர்டுடைய அந்த பாட்டு பாடுற அந்த எபிலிட்டியை பாட வச்சு எல்லாரையும் இம்ப்ரெஸ் பண்ணிடுறாங்க. பட் அந்த மித்த பிரின்சஸ் இருந்தாங்க இல்லையா, அவங்களுடைய பேரட்ஸ் என்ன சொல்லும், யூஸ்வலாக சொல்கிற ஃப்ரேஸ் தான் காட் சேவ் த கிங், அப்புறம் அது இல்லாமல் பிரிட்டி பாலி, இந்த ஃப்ரேசஸ் தான் அடிக்கடி அந்த பேரட்ஸ்லாம் யூஸ் பண்ணும். பட் மித்த பிரின்சஸ் இந்த பர்டிகுலர் பேர்டுடைய அந்த சிங்கிங் எபிலிட்டியை பார்த்து ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆகிடுறாங்க. குறிப்பாக அவங்களுக்கு ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருக்குது. இந்த விஷயத்த கிங் குயின்கிட்டையும் காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரின்சஸ் செப்டம்பர் அந்த பேர்டை கூட்டுட்டு போகிறாங்க. குயின் கிட்ட போகும்போது குயின் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உன்னைய வந்து நான் சப்பர் சாப்பிடாம, அதாவது நேற்று நைட்டு நடந்த இன்சிடெண்ட்டை அவங்க ரீகால் பண்ணுறாங்க. நேற்று உன்னைய சப்பர் சாப்பிடாமல உன்னை பெட்டுக்கு தூங்க அனுப்புனேன் இல்லையா, அது கரெக்டாக தான் நினைக்கிறேன், இப்போ நீ கம்ஃபர்டபுளாக இருக்கேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய கான்வர்சேஷனை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. மீன்வைல் அந்த பேர்டுடைய சிங்கிங்கை பார்த்த உடனே, அதாவது அந்த மொமெண்ட்டை கிராஸ்ப் பண்ண நம்ம கிங் வந்து ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆகி சொல்கிறாரு, மித்த பேரட்ஸை விட இந்த பேர்டு வந்து ரொம்ப அழகாக சிங் பண்ணுது, அதாவது பாடுது அப்படின்னு சொல்கிறாங்க. மோரோவர் கிங் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, எனக்கு அந்த காட் சேவ் த கிங் அப்படின்னு சொல்கிற அந்த ஃப்ரேஸ் கூட கேட்டு எனக்கு ரொம்ப டயர்டாகிடுது. அந்த ஃப்ரேஸை வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணியோ அல்லது அந்த வார்த்தைகளை கேட்டு எனக்கு ரொம்ப டயர்டாயிடுச்சு அப்படின்னு சொல்லி குயினும் தன்னுடைய ஒப்பீனியனை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிடுறாங்க. ஏன் இந்த மாதிரி பிரின்சஸ் வந்து பேரட்ஸ்க்கு அதே வார்த்தையை சொல்லி கொடுத்துருக்காங்கன்னு நினச்சி நான் ரொம்பவே ஃபீல் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி குயின் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறாங்க. ஏன்னா நானே நிறைய மக்கள் வந்து கிங்கை பார்த்து யூஸ் பண்ணுற ஃப்ரேஸ் இது தான் அப்படின்னு சொல்லி கேட்டதுனால நான் ரொம்ப டயர்டாக இருந்தேன். பட் பேரட்ஸ்க்கும் இந்த மாதிரி மித்த பிரின்சஸ் ட்ரெயின் பண்ணியிருக்கிறது நினைக்கும் போது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. பட் இந்த பேர்டு வந்து ரொம்ப அழகாக சிங் பண்ணுது அப்படின்னு சொல்லி கிங்கும் குயினும் ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆகிடுறாங்க.
இதை கேட்டவுடனே மித்த பிரின்சஸ்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் அதை கேட்டு உங்களுக்கு டயர்டாக இருக்கலாம், பட் எங்களுடைய பேரண்ட்ஸ் வந்து 7 டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸில் அந்த ஃப்ரேசஸை யூஸ் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதையும் கேட்ட கிங் அதுக்கு என்ன ரிப்ளை கொடுக்குறாரு பாருங்கள். இருக்கட்டும் 7 டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸாக இருக்கட்டும், பட் பேரட் சொல்கிற ஒவ்வொரு ஃப்ரேஸுமே எனக்கு வந்து என்னுடைய கவுன்சிலர்ஸ், அதாவது என் கூட இருக்கிற அந்த அஃபீஷியல் மெம்பர்ஸ் யூஸ் பண்ணுற அதே ஃப்ரேஸை தான் ஞாபகப்படுத்துது. ஸோ எனக்கு அவ்வளோ பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் அதில் தெரியல அப்படின்னு சொல்லி அவர் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிடுறாரு. இந்த பர்டிகுலர் மொமெண்ட்டில் பிரின்சஸ் வந்து எல்லா பிரின்சஸுமே ரொம்ப வெக்ஸ் ஆகிடுறாங்க. என்னடா நம்ம இவ்வளோ தூரம் ட்ரெயின் பண்ணி கிங் குயின் முன்னாடி அந்த ஃப்ரேஸை யூஸ் பண்ண வச்சாலும் ஃபைனலாக கிங் வந்து இது வந்து ஒன்றும் புதுசாக இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு அப்படின்னு சொல்லி ரொம்ப வெக்ஸ் ஆகிடுறாங்க. பேரட்டுமே ரொம்ப டல் ஆயிடுது, அந்த எல்லா 8 பேரட்ஸுமே ரொம்ப டல் ஆயிடுது. பட் பிரின்சஸ் செப்டம்பர் மட்டும் தன்னுடைய அந்த பேர்டை வச்சுக்கிட்டு பேலஸில் உள்ள எல்லா ரூமுக்கும் ரொம்ப ஹாப்பியாக அப்படி சுற்றி வர்றாங்க. அப்போ அந்த பேர்டுமே நம்ம பிரின்சஸ் செப்டம்பர் கூடயே பாடிக்கிட்டே வருது இல்லையா, அது வந்து ஒரு நைட்டிங்கேல் ஒரு சாங் பாடுற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம சாமர்செட் மாகம் சொல்கிறாரு. இந்த மாதிரி ரொம்ப நாள் அப்படி கழிஞ்சு போகுது. அப்புறம் அந்த 8 பிரின்சஸ் எல்லாம் ஒன்று சேர்ந்து நம்ம பிரின்சஸ் செப்டம்பர் இருக்காங்க இல்லையா, அவங்கக்கிட்ட போய் இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும். ஏன்னா பிரின்சஸ் செப்டம்பருடைய இம்ப்ரெஷன் வந்து கிங்கை ரொம்பவே இம்ப்ரெஸ் பண்ணிருச்சு அப்படின்னு ஒரு முடிவுக்கு வர்றாங்க. ஸோ அவங்கக்கிட்ட போயிட்டு புவர் செப்டம்பர், நீ வந்து ரொம்ப பரிதாபத்துக்குரிய ஒரு பொண்ணு அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிக்கிறாங்க. சாரி, மோரோவர் உன்னுடைய பேரட் இறந்ததுக்கு எங்களுடைய வருத்தங்கள் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறாங்க. இப்போ உன்கிட்ட நாங்கள் வச்சுருக்கிற மாதிரியான பேரட் வந்து ஒரு பெட்டாக உன்கிட்ட இல்லையே, அதை நினச்சி நாங்கள் ரொம்ப ஃபீல் பண்ணுறோம். ஸோ நாங்கள் என்ன டிசைட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, நாங்கள் எங்களுடைய பாக்கெட் மணியெல்லாம் ஒன்று சேர்த்து உனக்கு கொடுக்கலான்னு இருக்கிறோம். ஸோ அந்த பாக்கெட் மணியை வச்சு நாங்கள் வந்து ஒரு நல்ல ஒரு க்ரீன் அண்ட் எல்லோ பேரட் உனக்கு வாங்கி கொடுக்கலான்னு டிசைட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கு நம்ம பிரின்சஸ் செப்டம்பர் என்ன சொல்லிடுறாங்க அப்படின்னா, வேணாம் அந்த மாதிரிலாம் எனக்கு தேவையில்லை, எனக்கு ஆல்ரெடி பேர்டு இருக்குது, ஒரு பேர்டு வந்து நான் பெட்டாக வச்சுருக்கேன், அது வந்து ரொம்ப அழகாக பாட்டெலாம் பாடும். ஸோ அதை ஈக்குவலேட் பண்ணுறதுக்கு எந்த ஒரு க்ரீன் அண்ட் எல்லோ பேரட்டால் முடியாதுன்னு நினைக்கிறேன். ஸோ அந்தளவுக்கு சாமிங்கான சாங்ஸ் வந்து என்னுடைய பெட் பேர்ட் பாடும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனே மித்த பிரின்சஸ்லாம் கிளியராக சொல்லிடுறாங்க, இந்த மாதிரி உன்னுடைய பேர்டு வந்து பெட்டு கிடையாது, இங்கே இருந்தால் இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் திடீர்னு ஒரு சர்டைன் மொமெண்ட்டில் அது வந்து வேறு எங்கேயோ பறந்து போயிடும் அப்படின்னு சொல்லி அவங்கக்கிட்ட, அதாவது நம்ம பிரின்சஸ் செப்டம்பர் கிட்ட சொல்லியாச்சு. அது மட்டும் இல்லாமல் மித்த பிரின்சஸ்லாம் இப்போ கேட்குறாங்க, உன்னுடைய பேர்டு இப்போ எங்கே இருக்குதுன்னு நாங்கள் தெரிஞ்சுக்கலாமா, ஏன்னா அதை பார்க்க நாங்கள் வந்தோம், பட் அது இங்கே இல்லை இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பிரின்சஸ் செப்டம்பர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, என்னுடைய பேர்டானது ஃபாதர் இன் லாவை மீட் பண்ண போயிருக்கு, அதாவது அந்த பேர்டுடைய ஃபாதர் இன் லாவை மீட் பண்ண போயிருக்கு அப்படின்னு சொல்லும்போது மித்த பிரின்சஸ்லாம் என்ன கேட்குறாங்க அப்படின்னா, அந்த பேர்டு வந்து திரும்ப வாங்கிட்டே வரும்னு நீ நினைக்கிறியா அப்படின்னு கேட்கும்போது நம்ம பிரின்சஸ் செப்டம்பர் ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக கண்டிப்பாக அது என்னை நோக்கி திரும்ப வந்தே தீரும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கு மித்த பிரின்சஸ்லாம் கிளியராக என்ன சொல்கிறாங்க பாருங்கள், அப்போலாம் வரும் நாங்கள் எதிர்பார்க்கல, பட் எங்களுடைய அட்வைஸை மட்டும் நீ எடுத்துக்கோ, அது வந்து உனக்கு நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி அந்த பேர்டு உன்னை நோக்கி திரும்ப வந்துருச்சு அப்படின்னா நீ வந்து கண்டிப்பாக லக்கி தான், அதை வந்து உடனே பிடிச்சி ஒரு கேஜ், அந்த கோல்டன் கேஜ் இருந்தலையே அந்த மாதிரி கேஜ்குள்ளே போட்டு நீ உன் பக்கத்துலேயே வச்சுக்கோ, அப்புறம் அது உன்னை விட்டு எங்கேயும் போகாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம யங் பிரின்சஸ் செப்டம்பர் இருக்காங்க இல்லையா, அவங்க என்ன சொல்கிறாங்க பாருங்கள், நான் வந்து என்னுடைய பெட் பேர்டு அது திரும்ப வந்ததுக்கப்புறம் கூட அதை வந்து நான் கேஜில் போட மாட்டேன், அது வந்து இந்த ரூம் அப்படியே சுற்றி சுற்றி பறந்து வரணுங்கிறத நான் ஆசைப்பட்றேனே தவிர அதை வந்து ஒரு கேஜ்குள்ளே போட்டு நான் பூட்டி வைக்கணும்னு விரும்பலை அப்படிங்கிறத கிளியராக எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிடுறாங்க. பட் அந்த மித்த சிஸ்டர்ஸ்லாம் இதை கேட்டுட்டு ரொம்ப பிளண்ட்டாக அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாங்க. லைக் சேஃப்டி ஃபஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாங்க. பட் நம்ம பிரின்சஸ் செப்டம்பர் என்னுடைய பெட் பேர்டை நான் பிட்ரே பண்ண விரும்பலை, அதாவது நம்பிக்கை துரோகம் பண்ண விரும்பலை, அதை வந்து பறந்து வரணும், நல்லா பறந்து ஃப்ரீடமாக இந்த இடத்த சுற்றி சுற்றி வந்து நல்லா பாட்டு பாடணும்னு நான் சொல்லி அதுக்கு ஒரு ப்ராமிஸ் மாதிரி நான் கொடுத்துருக்கேன், அதை நான் வந்து பிரேக் பண்ண விரும்பலை அப்படின்னு சொல்லி அவங்க டிக்ளேர் பண்ணிடுறாங்க. இதுக்கப்புறமும் ஸ்டோரி இருக்குது, என்னன்னு பாருங்கள். அந்த லிட்டில் பேர்டு வந்து அந்த ஃபாதர் இன் லாவை பார்க்க போயிருக்கு அப்படின்னு சொன்னாங்க இல்லையா பிரின்சஸ் செப்டம்பர். ஸோ அவங்க சிஸ்டர்ஸ் சொன்ன மாதிரி அது திரும்ப வர்றதுக்கு ரொம்பவே லேட் ஆயிடுது. இதை பார்த்த உடனே நம்ம பிரின்சஸ் செப்டம்பர் ரொம்பவே ஒரி ஆயிடுறாங்க. லைக் ஸோ அவங்க வந்து சிஸ்டர்ஸோடைய சஜஷனே எடுத்துக்கலாம்னு நினைக்கிறாங்க. லைக் திரும்ப வந்துருச்சு அப்படின்னா இந்த பேர்டை இங்கேருந்து போக விடக்கூடாது, ஸோ பெட்டர் என்ன பண்ணலாம் அப்படின்னா கேஜில் போட்டு பூட்டி வச்சிடலாம் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்து அதே மாதிரி கண்டினியூ பண்ணுறாங்க. அந்த பேர்டு வந்ததுக்கப்புறம் அந்த பேர்டும் வந்துடுது. ஸோ இவங்க பிளான் பண்ண மாதிரி அதை கேஜில் போட்டுறாங்க இல்லையா, அந்த பேர்டு கேட்குது ஏன் என்ன இப்படி பண்ணிடுறீங்க அப்படின்னு கேட்கும்போது இந்த பேலஸில் வந்து நிறைய கேட்ஸ், அதாவது பூனைக்குட்டிலாம் நிறைய இருக்குது, அது உனக்கு சேஃபாக இருக்காதுன்னு நினைக்கிறேன், அதனால தான் உன்னை கேஜில் போட்டுடுறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு மார்னிங்
அந்த லிட்டில் பேர்டு வந்து அந்த பிரின்சஸ் கிட்ட கேஜை ஓப்பன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த பிரின்சஸ் வந்து நான் ஓப்பன் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. பட் பிரின்சஸ் வந்து அந்த பேர்டு கிட்ட எனக்காக ஒரு பாட்டு பாடுன்னு சொல்லும்போது என்னால் பாட முடியாது அப்படின்னு சொல்லி அந்த பேர்டு சொல்லிடுறது. பட் பேர்டு வந்து கிளியராக சொல்லுது, என்னுடைய விருப்பம் என்ன அப்படின்னா அந்த ட்ரீஸை பார்க்கணும், லேக்கை பார்க்கணும், க்ரீன் ரைஸ் ஃபீல்டை பார்க்கணும். பட் என்னை இந்த கேஜில் போட்டிங்க அப்படின்னா என்னால் பண்ண முடியாது, நான் சாப்பிட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அது தன்னுடைய விருப்பத்தை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிடுது. இதை பார்த்த உடனே நம்ம பிரின்சஸ் செப்டம்பருக்கு ரொம்பவே வெக்ஸ் ஆகிடுறாங்க. ஸோ அந்த பேர்ட் கிட்டே கேட்குறாங்க, ஏன் நீ இப்போ பாட மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லும்போது, நான் இப்போ ஃப்ரீயாக இல்லையே, என்னை வந்து நீங்கள் கேஜில் போட்டு அடைச்சி வச்சிட்டிங்க, நான் வந்து எப்படி பாடுவேன், அதாவது என்னை கேஜ்குள்ளே பூட்டி வச்சுருக்கும் போது என்னால் பாட முடியாது, நான் வந்து ஹாப்பியாக உணரலை அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணும்போது தான் பிரின்சஸ் செப்டம்பர் அவங்களுடைய மைண்டில் கிளியராக ஸ்ட்ரைக் ஆகுது. தனக்கு வந்து ஒரு பேரட் இருந்தது இல்லையா, பெட் பேரட், அது இறந்த மாதிரி தான் வந்து இந்த பேர்டையும் இறக்க, அதாவது மிஸ் பண்ண விரும்பலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேஜிலேருந்து அந்த பேர்டை பறக்க விட்டுறாங்க. ஸோ அந்த பேர்டு வந்து அந்த கேஜ்லேருந்து பறந்து போகும்போதே நம்ம பிரின்சஸ் செப்டம்பர் கிளியராக சொல்லிடுறாங்க, லைக் நீ எப்போனாலும் திரும்ப வரலாம் அப்படின்னு சொல்லும்போது அந்த பிரின்சஸ் அந்த விண்டோவை திறந்து பறக்க விட்டுறாங்க. விண்டோ வழியாக அந்த பேர்டும் பறந்து போகுது. பேர்டு தன்னுடைய விருப்பத்திற்கு இணங்க அந்தந்த இடத்துக்கு வந்துட்டு போகுது. வந்து நம்ம பிரின்சஸ் செப்டம்பருக்காக நல்ல பாட்டு அடிக்கடி பாடிக்கிட்டே போகுது. நிறைய வருஷம் அப்படியே ஓடுது. பிரின்சஸ் செப்டம்பர் இப்போ நல்லா வளர்ந்து ஒரு பியூட்டிஃபுல் யங் லேடியாக மாறிடுறாங்க. ஸோ இந்த ஸ்டோரியோடைய முடிவில் நம்ம பிரின்சஸ் செப்டம்பர் வந்து கம்போடியா கிங்கை மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. நம்ம பிரின்சஸ் செப்டம்பரை கம்பேர் பண்ணும்போது அவங்களுடைய சிஸ்டர்ஸ் எல்லாம் அந்தளவுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாலாம் இல்லை. பட் அவங்களுடைய சிஸ்டர்ஸ் யாரை மேரேஜ் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா, நம்ம பிரின்சஸ் செப்டம்பர் கம்போடியா கிங்கை மேரேஜ் பண்ணாங்க இல்லையா, அந்த கம்போடியா கிங்குடைய கவுன்சிலர்ஸை நம்ம பிரின்சஸ் செப்டம்பருடைய சிஸ்டர்ஸ் மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. இதுதான் இந்த ஸ்டோரியுடைய கன்க்ளூஷன். இந்த ஸ்டோரியிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இந்த ஃப்ரீடம், அதாவது லிபர்ட்டி அப்படிங்கிறது ஹியூமன் பீயிங்க்கு மட்டும் கிடையாது, இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொரு லிவிங் பீயிங்க்கும் உண்டு. அதாவது பேர்ட்ஸாக இருந்தாலும் சரி, அதுவுமே தன்னுடைய விருப்பத்தின் பேரால் வாழ்ந்தால் தான் ஹாப்பினஸ் தான், அதாவது ஹாப்பி, ரொம்ப சந்தோஷமாக இருக்க முடியுங்கிறத சாமர்செட் மாகம் இந்த ஷார்ட் ஸ்டோரி மூலயமா ரீடர்ஸ்க்கு கிளியராக டெபிக் பண்ணிடுறாரு. என்னதான் கோல்டன் கேஜில் ஒரு பேர்டு இருந்தாலும் அதோடய ஹாப்பினஸ் அப்படிங்கிறது லிபர்ட்டியில் தான் இருக்குது அப்படிங்கிறதான் இந்த ஸ்டோரியோடைய சம்மேஷனுமே. தேங்க்யூ ஸோ மச். இந்த மாதிரி இங்கிலீஷ் லிட்ரேச்சர் ரிலேட்டட் வீடியோஸ் நிறைய பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற நிறைய வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். தேங்க்யூ.